திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல். தற்போது சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற பெயரின் கீழே டெலிகிராம் சேனல் டெலிகிராம் சேனல் மூலமாக ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 10ஆம் திருமுறை, அதாவது திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் தற்போது சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சிக்குள் நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதிகளில் பாடி திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 27 12 திருமுறை ஆசிரியர் துதி என்று சொல்லக்கூடிய 27 ஆசிரியர் துதி. வாங்கம்மா தனலட்சுமி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவிழிகளை வணங்கி கொள்கிறேன் ஐயா. திருஞான சம்பந்தர், மாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றையே, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய முதல், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூவர் மண்ணு திரு ஆளவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளி தீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி. வாங்க மேல இருக்கீங்களா? அடைதல் காந்திமதியம் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற உன்னிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதம் திறத்தல். வாங்க தேவபிரகாஷ் ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுந்தி அரற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே, திருமாலரியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே, திருத்தால் சென்று சேர்வோமே, திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், மூவரும் அருகில யாவர் மற்றறிவார், பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே, அந்த நன்னாவதும் காட்டி வந்தாண்டாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வரும். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினால திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் தற்போது சிந்தித்து வருகிறோம். அதிலும் 3ஆம் தந்திரத்திலே அட்டமா யோகம் என்று சொல்லக்கூடிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற வரிசையின் கீழே தியானம் என்கிற நிலை குறித்து திருமூலர் அருளிய தியானம் என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். குறிப்பாக 11 பாடல்கள் எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். நேற்று நாத முடிவிலே என்கிற பாடலோடு நாம் நிறுத்தினோம். இன்றைக்கு 12வது பாடலாக இருக்கக்கூடிய உதிக்கின்ற ஆறினும் என்கிற பாடலோடு நிகழ்ச்சியை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம். உதிக்கின்ற ஆறினும் உள்ளங்கி ஐந்தும், துதிக்கின்ற தேசுடை தூங்கி இருள் நீங்கி, உதிக்கின்ற ஆறினும் உள்ளங்கி ஐந்தும், துதிக்கின்ற தேசுடை தூங்கிருள் நீங்கி, அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க, கதிக்கொன்ற ஈசன் கடல் சேரலாமே. துதிக்கின்ற ஆறினும் உள்ளங்கி ஐந்தும், துதிக்கின்ற தேசுடை தூங்கிருள் நீங்கி, அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க, கதிக்கொன்ற ஈசன் கடல் சேரலாமே. பாடலுக்குண்டான பொழிப்புரை தர்மயாதன். ஆதார மூர்த்திகள்
வெளிப்படும் இடமாகிய 6 ஆதாரங்களுக்குள்ளும் உள்ளொளியாகிய பிரம்மன் முதலிய ஐவரையும் தியானிக்கும் தியானத்தால் புகழப்படுகின்ற ஒளியை உடைய ஆயினும் சிவனை தலைப்பட ஒட்டாத மயக்கம் நீங்க அதன்பின் மேம்பட்டவராக மாயோனை முதலில் வைத்து இறுதிக்கண் நாதமூர்த்தியை கூட்டி என்னும் ஐவரால் ஐவருள் நாதமூர்த்தியும் ஒடுங்க காணின் பரசிவனது திருவடியை அடைதல் கூடும். மீண்டும் பொழிப்புரை. ஆதார மூர்த்திகள் வெளிப்படும் இடமாகிய 6 ஆதாரங்களுக்குள்ளும் உள்ளொளியாகிய பிரம்மன் முதலிய ஐவரையும் தியானிக்கும் தியானத்தால் புகழப்படுகின்ற ஒளியை உடைய ஆயினும் சிவனை தலைப்பட ஒட்டாத மயக்கம் நீங்க அதன்பின் மேம்பட்டவராக மாயோனை முதலில் வைத்து இறுதிக்கண் நாதமூர்த்தியை கூட்டி என்னும் ஐவருள் நாதமூர்த்தியையும் ஒடுங்க காணின் பரசிவனது திருவடியை அடைதல் கூடும். கூடும்ன்றது சொல்லியிருக்காங்க. நற்றுணையாவது நமச்சிவாயுவே சிவசிவா. திருச்சிற்றம்பலம். இறைவனுக்கு 5 முகம் இருந்ததாகவும் அதே போல் பிரம்மனுக்கும் 5 முகம் இருந்ததாகவும் எனக்கும் 5 முகம், எல்லாம் வல்ல இறைவனுக்கும் 5 முகம் என்று மார்தட்டி கொண்டு யாமும் படைப்பு கடவுள் என்றும் யாமே மூலமூர்த்தி என்றும் நாமே ஆதிஸ்வரூபம் என்றும் கர்வம் கொண்டிருந்த பிரம்மா ஒரு முறை கைலாயத்துக்கு எழுந்தருளும் போது வந்தது 5 தலைகளை உடைய எம்பெருமான் பஞ்சமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் எழுந்தருளி இருக்கிறார் என்று ஒரு கணம் எழுந்து நின்றார்களாம் பார்வதி தேவி. என்னை கண்டதும் பார்வதி தேவியே எழுந்தார்கள் என்கிற பெரிய மமதையோடு பணிந்த பார்வதியை பார்த்து பிறகு அம்மா வந்தது பிரம்மன் என்று உணர்ந்து கொண்டார்கள். கணவருக்கும் 5 முகம், எதிரில் வந்த அந்த பிரம்மதேவருக்கும் 5 முகம். அதனால் ஒரு சற்று 5 முகம் என்பதாலே அவங்க வணங்கினார்கள். என்னை பார்த்து பார்வதி தேவியை வணங்கி விட்டார்கள், என்னை பார்த்து பார்வதி தேவியை வணங்கி விட்டார்கள் என்று தேவலோகம் முதற்கொண்டு ஒரு கணவனை கண்டவுடன் மனைவி அந்த தொழுதல் என்பது இயல்பு. ஆனால் கணவனுக்கும் 5 முகம், வந்திருக்கிற பிரம்மதேவருக்கும் 5 முகம் என்கிற வித்தியாசம் தெரியாமல் வந்தது இறைவன் தான் என்று பணிந்து வணங்கியதனாலே சென்ற இடங்கள் எல்லாம் தன்னை மாறுதட்டி கொண்டிருந்த கர்வம் கொண்டிருந்தார் பிரம்மதேவர். இது ஒரு கட்டத்திலே எல்லா லோகங்களிலும் அவரு தன்னுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தார். இது இவருடைய ஆணவத்தை அடக்குவதற்கு தாய் இறைவனிடம் முறையிட்டார்கள். பெருமானே, நாதா, இது என்ன, இது இப்படி வந்தது, நீங்க 5 முகம் இருவருக்கும் 5 முகம் இருப்பதனால அவர் வந்தார், படைப்பு கடவுளாக இருக்கிறார். எனக்கு அது தெரியாமல் நான் எப்பொழுதும் பணிந்து எழுவது என்னுடைய வழக்கமாக வைத்திருந்தேன். ஆனால் அவர் தன்னை வணங்கி விட்டோம் என்று உலகம் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார் என்று சொல்லிட்டு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. எம்பெருமான் தவத்தில் இருக்கிறாரு, தவத்துல இருந்து எழுந்த உடனே கருத்தை சொல்றாரு. அப்போ சாமி அப்போ கத்திக்கு கத்தி, பல்லுக்கு பல்லு அப்படின்லாம் நம்ம டைரக்டெல்லாம் போக மாட்டாங்க சாமி. அப்போ யாரை கொண்டு செஞ்சா அவனுடைய ஆணவத்தை ரொம்ப ரொம்ப கீழா இருக்கக்கூடியது. அப்போ கீழே இருக்கக்கூடியதுன்னா அப்போ நம்ம நாயின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அந்த 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 கீழன்னா கீழ்நிலை கிடையாது. அது எல்லா உயிர் வர்க்கத்திலையும் அதுவும் உயிர் வர்க்கம் தான். ஏன்னா பிரம்மா படைப்புக்கு மூலமா இல்லையா, படைப்பிலேயே அவன் அப்ப எதை கொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு சாமி பைரவர் மூலியமா போயிட்டு, பைரவ தோற்றத்தின் மூலியமாக போயிட்டு இந்த 5வது முகம் என்று சொல்லக்கூடிய அதோ முகத்தை
அந்த மேல் நோக்கி இருக்கிற பிரம்மாவுக்கு இருக்கக்கூடிய அந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய முகத்தை என்ன பண்ணிடுறாரு, தன்னுடைய நகங்களால ஒரு ஒரு சின்ன கிள்ளுறாரு. அவ்வளவுதான். சிறைச்சேதம் ஆயிடுது. கபாலமா ஏந்திக்கிறார். கர்வபங்கம் செய்றார். அப்ப அன்றையிலிருந்து அவர் நான்முகன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சம்பவம் வந்து இது வந்து ஒரு செய்தி அவ்வளவுதான். 64 சிவமூர்த்தங்கள்ல பைரவர் வந்த கதைய பார்க்கும்போது இது இருக்கும். இது ஏன்னா, இப்போ அந்த சொன்னாங்க இல்லையா? இப்போ ஆதார மூர்த்திகள் வெளிப்படும் இடமாகி 6 ஆதாரங்களுக்குள்ளும் ஒளியாக இருக்கக்கூடிய பிரம்மன் முதலிய ஐவரையும் தியானிக்கும். இந்த ஐவர்னா யாரு? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மனுடைய கர்வபங்கம் நடந்துருச்சு இல்லையா? அந்த கர்வபங்கம் நடந்தின பிறகு அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு தான் அதுலருந்து அந்த ஆணவம் இப்போ எல்லா முகமும் அடங்கி இருந்தது. அந்த ஒரு முகம் மட்டும் தான் ஊரு ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா என்ன பண்ணிருந்தது? என்ன பார்த்து பார்வதி தேவிய வணங்கிட்டாங்க. என்ன பார்த்து பார்வதி தேவிய வணங்கிட்டாங்கன்னாங்க. அதனால அந்த எந்த தலை ரொம்ப குதிச்சுட்டு இருந்ததோ, அந்த தலைய மட்டும் தான் சாமி என்ன பண்ணாரு? எடுத்துட்டாரு. மத்ததெல்லாம் அடங்கி இருந்தது. இது வந்து பைரவருடைய இதுல பார்க்கலாம். அந்த நகத்திலேயே அவர் எடுத்து போட்ட வரலாற்ற நீங்க பார்க்கலாம். ஆணவம் எங்க இருந்தாலும் சாமி வந்து எடுத்து போட்டுருவாங்க. அதுதான். அன்னையிலிருந்து அவரு நான்முகன் என்று அழைக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி அவருக்கு 5 முகம் தான் இருந்தது. அன்னிலிருந்து அவரு நான்முகன் என்று அழைக்கப்பட்டார். இது வந்து செய்தி. சரியா? பைரவருடைய வரலாறு. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, உதிக்கின்ற ஆறினும் உள்ளங்கி ஐந்தும். உதிக்கின்ற ஆறினம்னா 6 ஆதாரங்கள் இருக்கு நமக்குள்ள. மூலாதாரம், சுவாதித்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்ஜா. இந்த 6 ஆதாரங்களும் வந்து சாமி உள்ளொளி வச்சு 6 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கு. இது 6 முகம்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு 6 முகமா சொல்லுவாங்க. சாமிக்கு 6 ஆதாரங்கள் அது. அவ்வளவுதான். இது எல்லாம் எங்க இருக்குன்னு நம்ம தேகத்துல இருக்கு. இந்த 6 ஆதாரங்களுக்கும் ஒளியா இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த 6 ஆதாரங்களையும் ஐவரை கொண்டு தான் நடத்துறார் சாமி. இந்த 6 ஆதாரங்களையும் ஐவர் கொண்டு தான். பராசக்தியினுடைய மைந்தர்களா தான் பார்க்குறாங்க. நீங்க திருமந்திரத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப மூலாதாரம் எடுத்தோம்னா, அந்த இடுப்புக்கு கடவுளா பிரம்மதேவர் இருக்கிறார். அது ஒரு முகம். அடுத்து வயிறு இருக்குல்ல, தொந்தி, அந்த உந்தி. அது நாராயணன். அது ஒரு முகம். அப்படியே மேல மார்புக்கு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளும் 9:50க்கு இந்த அகப்பூசை செய்யும்போது அடியேன் இத விளக்கிட்டே இருப்பேன் நான். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. படைப்பு சூட்சுமம் என்னன்னா, ஒரு அகந்தை, ஒரு ஆணவம் வந்து அதான் கேவல நிலையில இருந்த உயிரு, ஆணவத்த கூட்டி சாமி பிறப்பெடுக்க வைக்கிறார். அது முதல்ல கேவலத்துல தான் இருந்தது. சரி, அது அவ்வளோ சுமைய சுமந்திருக்கு ஆணவத்த வச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த ஆணவத்துக்கு ஒரு உயிர் குடுக்குறாரு. அதனாலதான் யாரு யாருக்கு பொறக்குறாங்கன்னு தெரியாது. அத்தி பூக்குறதையும், படைப்பு ரகசியத்த நம்ம உணர முடியாது. அத்தி பூக்குறதையும், படைப்பு ரகசியத்த நம்ம என்ன பண்ண முடியாது? உணர முடியாது. அதனால யார் யாருக்கு பிறக்குறாங்க, எந்த ஆணவம் எப்படி உயிர் எடுக்குதுன்னு தெரியாது, எந்த உடம்பு எடுக்குதுன்னு தெரியாது. அதனால அது மறைவா இருக்குது, படைப்பினுடைய மூலமா இருக்குது. அது ஒரு முகம். சாமிக்கு அது ஒரு முகம். சாமி பிரம்மாவா வராரு. அடுத்து. ஏன்னா படைப்பு தொழிலும் சாமி தான் பார்க்கிறார். அடுத்து நாராயணன். இவரு காப்பு செய்றாரு. அதுதான் நம்முடைய வயிறு. இது வேலையே என்னன்னா, உணவு. கால்வாசி வயித்துக்கு தானங்க இவ்வளவுலாம். வயித்துக்கு தானே இவ்வளவு போராடுறேன். ஏன் இவ்வளவு தூரம் போராடுறோம்? அப்படின்னு சொல்றேன்ல. அந்த வயிறு தான் நாராயணன். அங்கேயும் சாமி அது ஒரு முகமா எடுத்து, எப்படி படைப்பு தொழில கையில எடுத்தாரோ, அதே மாரி அது ஒரு முகமா எடுத்து நாராயணன் காப்பு தொழிலும் செய்றார். காப்பு தொழில செய்றார். உணவு. அந்த உணவ சுக்கிலமா மாத்தணும். வேற ஒண்ணும் வேலை இல்ல நாராயணனுக்கு. உணவ சுக்கிலமா மாத்தணும். அதான் மகாலட்சுமி. அப்புறம் ரத்தமா மாத்தணும். ஆக மொத்தம் பிரிக்கணும். அதான் காப்பு தொழில் மிக முக்கியமான தொழில் இல்லையா? ஏன்னா உடம்ப ரட்சிக்கணும் இல்ல? அது ஒரு முகம். அப்ப என்னென்ன உற்பத்தி ஆகுது அங்க? எப்படி அங்க பிரம்மனுக்கு வந்து என்னென்ன அவஸ்தை இருக்குது? மலம், மூத்திரம், சுக்கிலம், சுரோனிதம். இத கொண்டு போய் இன்னொரு யோனியில சேர்க்கணும். அதான் பைரவராகவும், பைரவியாகவும் சாமி வந்து பிரம்மனுக்கு உதவி செய்றார். 72 72,000 நாடியில
பைரவரோட உதவினால தான் சுக்கிலம் போய் எங்க போய் சேருது? பைரவியோட அண்டத்துல போய் சேருது. இதெல்லாம் ரகசியங்கள். நான்ன்ற நிலைமை இல்லைன்னா உடல் உறவு இல்ல. பால் உணர்ச்சி போயிடுச்சுன்னா அப்புறம் உடல் உறவு நடக்குமா? ஆண் பெண் பேதமே போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது? நடக்காது. தனக்கு ஆண் என்ற நினைவும் அவளுக்கு பெண் என்ற நினைவும் போயிடுச்சுன்னா உற்பத்தி நடக்காது இல்ல. அப்போ நான் என்கிற நினைவு தான் பிரம்மா. அப்போ ஒரு பொருளை படைக்கணும்னா 4 விஷயம் வேணும். என்ன வேணும்? முதல்ல நான் என்ற நிலைமை வேணும். அகங்காரம். அகங்காரம் இல்லைன்னா படைக்க முடியாது. காலைல சாப்பாடு செஞ்சது யாரு? நான் தான். கோலம் போட்டது யாரு? நான் தான். குழம்பு வச்சது யாரு? நான் தான். அப்ப நான் முந்திக்குது இல்லையா? அப்ப நான் என்ற நிலைமை இல்லைன்னா படைப்பு இல்லை. அதான் அகங்காரம். அப்ப படைப்புக்கு முதல்ல முக்கியம் என்ன வேணும்னா அகங்காரம் வேணும். அகங்காரம் இல்லைன்னா படைக்க முடியாது. தூங்கி எழுந்துக்கிறீங்க. அகங்காரம் இப்ப நான் என்ற நிலைமை இல்ல. வீட்டுக்கார பார்த்து யாருன்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும் பாவம் அவருக்கு? ஐயோ! என் மனைவிக்கு என்னவோ ஆயிடுச்சு. என் மனைவிக்கு என்னவோ ஆயிடுச்சு. சித்த சுவாதீனம் இல்லாம போயிடுச்சு. நான் என்ற நிலைமை இல்லாம போச்சுன்னு என்ன அர்த்தம்? அப்போ அகங்காரன்றது ஒண்ணு வேணும். என் வீடு, என் மனைவி, என்னது, காலையில போணும், கோலம் போடணும். இன்னைக்கு சித்தாந்த வகுப்பு இருக்குது. அங்க போணும், இங்க போணும். இதெல்லாம் எடுத்து வைக்கணும். எக்ஸாமுக்கு போணும். பரீட்சை எழுதணும். இந்த நினைவு இல்லைன்னா முடியுமா? முடியாது. அப்போ அகங்காரம் வேணும். ஒரு படைப்புக்கு இந்த உடம்புன்ற தேர பிரம்மா என்ற நான் என்கிற நிலைமையை வச்சு அவர் குதிரையை வச்சு ஓட்டுறாரு. நீங்க தேர்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். திருவாரூர் தேருக்கு போனீங்கன்னா தெரியும். அந்த தேரை ஓட்டுறவர் யார் பாருங்க? யார் ஓட்டுறது? பிரம்மா ஓட்டுவார். அவருக்கு 4 மூஞ்சி இருக்கும். 4 முகம் இருக்கும். எதை வச்சு ஓட்டுறாரு? 4 முகத்தை வச்சு ஓட்டுறாரு. அந்த 4 முகம் என்ன? ஒண்ணு அகங்காரம். அகங்காரம் இல்லைன்னா நான் என்கிற நிலைமை இல்லை. 2வது புத்தியை வச்சுக்கிறாரு. 3வது சித்தத்தை வச்சுக்கிறாரு. 4வது மனசை வச்சுக்கிறாரு. இந்த 4 இல்லைன்னா ஒரு பொருளை படைக்க முடியாது. இந்த 4 ஒத்துழைச்சா தான் ஒரு பொருள் நீங்க உற்பத்தி பண்ண முடியும். அது கருவா இருந்தாலும் சரி, அது புறப்பொருளா இருந்தாலும் சரி. போவோம், நான்முகனை வணங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம் கோயில்ல போவோம். பிரம்மாவை யாரும் வணங்குறது இல்ல அவ்வளவு சரி. ஆனா உண்மையில படைப்புக்கு மூலம் இல்லையா? நான் என்கிற நிலைமைக்கு மூலம் இல்லையா? ஆணவத்துக்கு அத அந்த எண்ணத்தை கொடுக்குறாரு இல்லையா? வீரியத்தை கொடுக்குறாரு இல்லையா? ஏய், அடுத்த வருஷம் இதே தேதி இதே நாள்ல உன் முன்னாடி கார்ல வந்து நிக்கல நானு அப்படின்னு ஒரு பிரதிநிதி எடுக்க வைக்கிறது யாரு? நான் என்கிற நிலைமை. அடுத்த வருஷம் உனக்கு முன்னாடியே நான் வீடு கட்டி காமிக்கிறேன் பாருடா. நான் வாழ்ந்து காமிக்கிறேன். அப்போ சவுடாலாம் இறங்குறாங்கல்ல, அதுக்காக உழைக்கிறாங்கல்ல. கௌரவத்துக்கெல்லாம் வாழறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நான் என்ற நிலைமையை வாழ்ந்தே காமிக்கிறவா உனக்கு முன்னாடி. சரத்தா நான் வாழ்ந்து காமிக்கிறவா. உனக்கு முன்னாடி நான் எடுத்து காமிக்கிறவா. அப்ப இதெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? பிரம்மா தான் காரணம். அவர் தான் இந்த நான் என்ற நிலைமையை ஊட்டி விடுறார். அவர் தான் இந்த நான் என்ற நிலைமையை ஊட்டி விடுறார். ஏன்னா படைப்பு அதை வச்சுதான் செய்ய முடியும். அகங்காரம் இல்லைன்னா படைப்பே செய்ய முடியாது. அப்ப நான்முகன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 முகங்களை கொண்டு படைப்பு தொழில். அப்போ ஒரு தேருன்னா அந்த தேரை பிடிச்சி அந்த குதிரையை பிடிச்சி நூலை பிடிச்சி இழுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தெரியும். திருக்கல்யாணங்கள்ல யாகம் பண்றது யாருன்னு பாருங்க. பிரம்மா தான் இருப்பாரு. முருகர் கல்யாணமா இருந்தாலும் சரி, நாராயணனுடைய கல்யாணமா இருந்தாலும் சரி, அது சிவபெருமானுடைய கல்யாணமா இருந்தாலும் சரி, பிரம்மா தான் எங்க உட்காருவாரு? யாகத்துல உட்காருவார். இவருக்கு மனைவி சரஸ்வதி. சரஸ்வதின்றது நாக்கு. சரஸ்வதி நம்முடைய நாக்கு இருக்கு இல்லையா? அதான் சரஸ்வதி. அப்போ ஒரு பொருளை படைக்கிறதுக்கு மனம் வேணும், புத்தி வேணும், சித்தம் வேணும், அப்புறம் அகங்காரம் வேணும். இந்த 4 இருந்தா தான் பூமியில ஏதாவது ஒண்ணு படைக்க முடியும். ஆமா, உயிர் உற்பத்திக்கு உடல் உறவு. நீங்க புறப்பொருள் ஏதாவது செய்யணும்னா கூட சரி, ஒரு தோசை ஊத்தணும்னா கூட மனசு வேணும், புத்தி வேணும், சித்தம் வேணும், அகங்காரம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப காலையில எழுந்து 8 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் கோலம் போடணும்னு நினைக்கிறீங்க. சித்தத்துல வந்துருச்சு. சித்தத்துல உதயம் ஆயிடுச்சு. என்னது?
கோலம் போடணும் அப்படின்னு. ஆனா புத்தி என்ன சொல்லுது? போட்டுடலாம். புத்தி ஆலோசனை கொடுக்குது, போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுது. சித்தத்துல உதிச்சது, புத்தி ஓகே சொல்லிடுச்சு. அடுத்து மனமும் அதுக்கு கிராண்ட் கொடுக்க மனம் வந்து ஒத்துழைக்குது. சரி, 3 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அகங்காரத்துக்கிட்ட வராங்க. உடம்பு, ஆணவத்தின் உடம்பு மொத்த சொரூபம் தானே. ஐயோ கை கால்லாம் வலிக்குதே, என்னால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு இது சொல்லுது. எது? அகங்காரம் சொல்லுது. கொஞ்சம் படுத்துக்கிடலாமே, சரி 7:30 மணிக்கு போட்டுக்கலாம். அப்போ இப்ப அகங்காரம் ஒத்துழைக்கல. சரி, அகங்காரம் ஒத்துழைக்கல, நம்ம உடம்பு ஒத்துழைக்கல, இந்த நம்ம என்ன பண்ணலாம், 7:30 மணிக்கே போட்டுக்கலாம். புத்தி என்ன பண்ணு, சரி சரி வச்சுக்கலாம். சரி, அப்ப ஆணவத்தின்படி நடக்கலாம். அப்ப எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க. அப்புறம் புத்தி என்ன சொல்லுது? ச்சே, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வந்து போடும்போது நீ மட்டும் 7:30 மணிக்கு போட்டா சிரிக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் 7:30 மணிக்கு போடும்போது நீ சாரி 6:30 மணிக்கு போடும்போது நீ மட்டும் 7:30 மணிக்கு கோலம் போட்டா ஊர்ல சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு புத்தி வந்து தன்னுடைய வேலையை செய்யுது. சித்தம் அங்கேயே தான் இருக்குது. கோலமோன்ற சித்தம் அங்கேயே தான் இருக்குது. புத்தி வந்து சஜஷன் கொடுக்குது. மனம் வந்து அதை ஆமோதிக்குது. சரி, உடனே அகங்காரம் என்ன பண்ணுது? புத்தி சொன்னதை உடனே என்ன பண்ணுது? சரி 6:30 மணிக்கு எழுந்துக்கலாம் சொல்லி டக்குன்னு என்ன பண்ணுது? எழுந்து. அப்ப எழுந்துக்குது இல்ல, அதான் ஆக்ஷன். எண்ணம், சொல், செயல் முதல்ல சித்தத்துக்குள்ள வந்தது. புத்தி அதை அலசுது. மனம் அதுக்கு ஒத்துழைப்பு தருது. உடனே உடம்பாக்கிய ஆணவம் என்ன பண்ணுது? எழுந்து சரி கோலத்தை போட்டுருவோம். டக்குன்னு தண்ணி எடுத்துன்னு போயிட்டு வாசல்ல திறந்து தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு. இப்ப இந்த சம்பவம் முடிஞ்சிடுச்சு. இதுதான் படைப்பு. இதுதான் படைப்பு. இதுதான் எல்லாத்துக்கும் சூத்திரம். இதுதான் எல்லாத்துக்கும் சூத்திரம். நாட் ஒன்லி கோலம் போறதுக்கு மட்டும் இல்ல. நீங்க ஒரு புத்தகத்தை எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட இந்த 4 பேர் வேணும். சித்தம் வேணும், மனம் வேணும், அகங்காரம் வேணும், புத்தி வேணும். இந்த 4 இருந்தா தான் ஒரு புத்தகத்தையே நீங்க படைக்க முடியும். ஆமா, படைப்பின் ரகசியம் இதுதான். படைப்பின் மூலமும் இதுதான். அப்ப பிரம்மா எதை வச்சு செய்யறாருன்ற ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரண ஒரு கோலம் போடுறதுக்கு இவ்வளவு தேவைப்படுது. அப்ப உயிர் உற்பத்தி பண்றதுக்கு என்னென்ன வேணும்? முதல்ல சித்தத்துல இறங்கும். ஆமா, சுக்கில உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாராயணன் ரெடியா இருப்பாரு. சுக்கில நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ சுக்கிலத்தை நான் வச்சிருக்கேன். சுரோனிதை யார் வச்சிருக்கிறது? சுக்கிலத்தை கொண்டு போன பைரவரை கூப்பிடுங்க, முருகனை கூப்பிடுங்க. ஒரு உடல் உறவுக்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்க? முந்து முருகவேல் முந்து, விந்து விந்து, மயிலோன் விந்து. அங்க இருந்து ஒடியாருது மயில் விந்து தூக்கின்னு இந்த பக்கம். அங்க சுரோனிதை தூக்கின்னு அங்க வரணும். அங்க பைரவி, இங்க பைரவர். கொண்டு போய் 2 உயிரை இணைக்கணும். அப்போ ஒரு ஆணவமும் இன்னொரு ஆணவமும், ஆண்பால் ஆணவம் பெண்பால் ஆணவம், பால் பிரியுது. அப்போ 2 சேர்ந்து ஒரு உற்பத்தி என்ன பண்ணுது. அப்போ ஒரு உடலுக்கு பைரவர் தேவைப்படுறாரு, பைரவி தேவைப்படுது, முருகர் தேவைப்படுறாரு, அங்க சண்முகி தேவைப்பட்டா. பெண்பால், அங்க பெண்பால்ல எல்லாம் பெண்ணை மாத்திக்குங்க. அப்போ புணர்ச்சி தேவைப்படுது. அப்போ புணர்ச்சியின் பால்ல சாமி என்ன பண்றாரு? உற்பத்தி பண்றாரு, விதையை உற்பத்தி பண்றாரு. உடம்பு ஒத்துழைக்கணும். ஒரு படைப்புக்கு என்ன ஒத்துழைக்கணும்? அகங்காரமாக்கிய உடம்பு ஒத்துழைக்கணும். அடுத்து மனம் ஒத்துழைக்கணும். மனம் பிடிக்கலாம், உடல் உறுப்பு பண்ண முடியாது. அப்போ படைப்புக்கு அகங்காரம் வேணும், அதான் உடம்பு வேணும். அப்புறம் மனசு வேணும், புத்தி வேணும், அப்புறம் சித்தம் வேணும். இந்த 4ம் சேர்ந்தா தான் ஒரு உடல் உறவே நடக்கும். ஒரு மைதுனமே நடக்கும். இது 4 பேர் இசைஞ்சாதான் ஏகாந்தமா இருக்க முடியும். அப்போ அந்த ஏகாந்தமா இருக்கும்போது தான் நம்ம உற்பத்தி ஆகிறோம். அப்பாவும் அம்மாவும் ஆனந்தமா இருக்கும்போது தான். துக்கத்துக்கு நம்ம பிறக்கல. நம்ம எல்லாரும் துக்கத்துக்கு பிறக்கவே இல்லை. நாம யாரும் துக்கத்துக்கு பிறக்கவே இல்லை. 2 உயிரும் இன்புற்று இருக்கும்போது ஏகாந்த நிலையில தான் கருப்பை என்ன பண்ணுது? தரிக்குது. அதான் படைப்பினுடைய ரகசியம். இந்த 4ல எது செஞ்சாலும் நம்ம வந்து ஊனமா பிறப்போம். இந்த 4ல எது செஞ்சாலும்
நம்ம வந்து குணம் மாறி போயிடும். ஆமா. உடலுறவின் போது நல்லா யோசிக்கணும். பிராமணர்கள் வந்து விளக்கு வச்சுட்டு ஒரு தெய்வீகமா கருவறையில இருக்கிற மாரி தன்னுடைய உடல் உறவ வச்சுக்குவாங்க. உத்தமர்கள். தெய்வீகமா செய்வாங்க. ரொம்ப பணிஞ்சு செய்வாங்க. சூரிய பலம் பெற்று செய்வாங்க. புதனுடைய பலம் பெற்று செய்வாங்க. அதனால தான் சிகப்பா இருப்பாங்க. நல்ல வீரியமா இருப்பாங்க. எப்போ எத செய்யணும்னு தெரிஞ்சு செய்வாங்க. படைப்பு ரகசியம் தெரிஞ்சவங்க. பிரம்மாவ வணங்கி, சரஸ்வதிய வணங்கி கூடுவாங்க. அது அற்புதமான கூடல். அது தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பாமரனுக்கு அது தெரியாது. ஏதோ உழைப்பான், போவான், வருவான். ஏதோ கூடிடுவான். இருள் ஏதோ சூரியன் மறைஞ்ச பிறகு சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா? அப்ப இருள் சூழ்ந்து இருக்கும். ஆணவ மலம் அதிகமா இருக்கும். அப்ப கூடும்போது என்ன ஆகும்? அந்தகார இருள்ல பொறக்கிறது என்னவா இருக்கும்? அந்தகார இருளா தான் பொறக்கும். படைப்பின் ரகசியம் தெரிஞ்சவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, சில சூட்சுமங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. அப்ப படைப்பு ரகசியம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். அதான் இந்த கோலம் போடுறது விளக்குனேன்ல, அதே மாரி தான். புறப்பொருள படைப்பதற்கும் இந்த 4 தேவைப்படுது. உயிர உற்பத்தி பண்றதுக்கும் இந்த 4 தேவைப்படுது. அதனால தான் நான்முகன். கொண்டாடக்கூடியவர். அவர் இல்லன்னா எதுவுமே கிடையாது. அவருக்கு பிரம்மான்னு பேரு. பிரம்மத்த அவர் வந்து படைப்பதனால அவருக்கு பிரம்மான்னு பேரு. அப்ப எத கொண்டு படைக்கிறாருன்ற ரகசியம் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அகங்காரம், ஆணவத்தை கொண்டு ஆணவத்தினுடைய அளவு, அத கேவல நிலையில இருந்த உயிர் வந்து ஆணவத்தோட சேர்த்து, அதனுடைய கர்ம வினைய பார்த்து, கேவல நிலையில இருந்த உயிருக்கு ஆணவத்த சேர்த்து, அதனுடைய கர்ம வினைய கூட்டி, அதுக்கு மயக்கத்தையும் குடுத்து அனுப்புறாரு. அப்போ கருப்பாவோ, சிவப்பாவோ பொறக்குறோம். ஆணாவோ, பெண்ணாவோ, அலியாவோ பொறக்குறோம். வினைக்கு ஏத்த மாரி நம்ம பிரியறோம். முதல்ல உடம்பால பிரியறோம் நம்ம எல்லாரும். ஒருத்தர் கைரேகை மாரி ஒருத்தர் கைரேகை இருக்கிறது கிடையாது. ஒருத்தருடைய கண் இருக்கிற மாரி ஒருத்தர் கண் இருக்கிறது கிடையாது. அப்போ பிரிஞ்சுட்டோம் நம்ப. இதுதான் உலகத்தினுடைய அதிசயம். ஒருத்தருடைய ஐபால் மாரி இன்னொருத்தருடைய ஐபால் இருக்காது. ஒருத்தருடைய கைரேகை மாரி இன்னொருத்தருடைய கைரேகை இருக்காது. அதிசயத்துல அதிசயம். உங்களுக்கே பிறந்த பொண்ணா இருந்தா கூட அது கைரேகை வேற மாரி தான் இருக்கும். உங்களுக்கே பிறந்த புள்ளையா இருந்தாலும் அதோட கைரேகை வேற மாரி தான் இருக்கும். எவ்வளவு படைப்பினுடைய ரகசியம் பாருங்களேன். உங்க கைய நீங்களே பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து யார் செஞ்சாங்க? கை, காலு, மூக்கு. அ அதிசயமா இல்ல? இது வியப்பின் ரொம்ப வியப்பு இதெல்லாம். ஒருத்தருடைய முகம் மாரி ஒருத்தர் முகம் இருக்காது. இருந்தாலும் ஐபால் ஒத்து வராது. ஆச்சரியம். படைப்பினுடைய ரகசியம். படைப்பு வந்து ஒரு வினோதமானது. உயிர்கள்லாம் பாருங்களேன். 84 லட்சம் யோனி ரொம்ப வினோதமான உயிர்கள்லாம் இருக்கும். 2 தலை உள்ள பாம்பு இருக்குது. எல்லாம் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. விரும்பினதுக்கு ஏத்த மாரி தேகம். விரும்பியதுக்கு ஏற்றவாறு தேகம். இப்படி படைப்பினுடைய மூலத்த பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிசயமா இருக்கும். ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கணும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். சரி வந்துட்டோம். பிறப்பெடுத்துட்டோம். படைப்பினுடைய மூலத்த இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அப்ப சாமியோட ஒரு முகம் இது. அப்ப இனி தேருக்கு எங்க போனாலும், அந்த தேர ஓட்டுறது யாருன்னு மட்டும் பாருங்க. அவன முதல்ல வணங்கணும். இல்லன்னா அவன் இல்லன்னா தேர் நகராது. நம்ம உடம்பு தான் தேரு. சரிங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன். கோமா ஸ்டேஜ்ல ஒருத்தர் இருக்குது. ஒருத்தர் படுத்திருக்கிறாங்க. ஒரு அம்மா படுத்திருக்கிறாங்க. கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. நான் என்கிற நிலைமை அவங்களுக்கு இல்ல. மனம் என்கிற நிலைமை அவங்களுக்கு இல்ல. வெறும் உயிர் மட்டும் தான் இருக்குது. சாப்பாட ஊட்டிக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன நிலைமை? அப்ப அங்க பிரம்மா இல்ல. அடுத்து அந்த பிரம்மாவுக்கு அப்பனா இருக்கக்கூடிய நாராயணனும் இல்ல. சரி, அடுத்து அந்த நாராயணனுக்கும் தகப்பனா இருக்கக்கூடிய ருத்ரனும் அங்க இல்ல. ருத்ரனும் அங்க இல்லன்னா முடியாது. உயிர் போயிடும். உயிர் மட்டும் தான் இருக்குது. இப்ப சொல்லுங்க. அந்த அம்மா கோமா ஸ்டேஜ்ல இருந்து உயிர் நினைவு திரும்புது. திருப்பி இப்போ. அப்ப மனம் வருது உள்ள. மனம் வந்த பிறகு தான் சித்த சுவாதீனம் வருது. சித்த சுவாதீனம் வந்த சுவாதீனத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு தான் நான் என்கிற நிலைமை அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் தான் நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. உடனே பணிவிடை செஞ்சவங்க சிரிப்பாங்க. அக்கா உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. ஓ!
அப்படியா? பையன் எக்ஸாம்னு சொன்னானே என்னாச்சு? அது நடந்து 3 வருஷம் ஆயிருக்கும். 3 வருஷமும் அந்த நான் என்கிற நிலைமை இல்லாம இருந்திருக்கும். மனமும் இல்லாம இருந்திருக்கும். பையன் எக்ஸாம் எழுதணும்னா என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்க. எப்போ? அந்த 3 வருஷம் கழிச்சு எழுந்துக்கும்போது சொல்லுவாங்க. அப்போ எந்த இடத்துல விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து எழுந்துக்குவாங்க. அப்ப அதுவரைக்கும் உயிர் மட்டும் தான் இருந்திருக்குது. இன்டர்வல் போயிருப்பாங்க, டாய்லெட் போயிருப்பாங்க, கோமால தான் இருந்தாங்க. அப்ப எழுந்து உடனே அப்ப பணிவிடை செஞ்சிருக்காங்க 3 வருஷமும். உயிர காப்பாத்துறதுக்கோசம். காப்பாத்திரலாம், காப்பாத்திரலாம் நினைவு அவங்களுக்கு புடிச்ச பாட்டு, அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள்லாம் சொல்லி, "அக்கா நான் வந்துருக்கிறேன் பாருக்கா, சுந்தரி வந்துருக்கிறேன் பாருக்கா, அக்கா நான் உனக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து பாட்டுலாம் பாடுனோம் ஞாபகம் இருக்குதாக்கா?" அப்படின்னு சொல்லி அது காதுல ஓதி, எத எதையோ பேசி, பழைய ஞாபகங்கள தூண்டி அந்த மனச உசுப்பேத்தி, 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 அப்பாடி! தட்டி வருது இல்லையா? இப்ப சொல்லுங்க. நான்முகன் இல்லன்னா, நீங்கள் நானும் கோமா. நாராயணன் இல்லன்னா, நம்பலாம் சித்த சுவாதீனமற்றவர்கள். அதனால அவங்க 2 பேரும் கேவலமா பார்க்கக்கூடாது. அவங்க 2 பேரையும் கேவலமா பார்க்கக்கூடாது. படைப்பினுடைய ரகசியம் இல்லையா? அவர் எங்கிருந்து உற்பத்தி ஆகுறாரு? நாராயணனுடைய வயிற்றிலிருந்து உற்பத்தி ஆகுறாரு. பசி வந்தா 10ம் பறந்துரும். பசி வந்தா 10ம் பறந்து எல்லா சித்தாந்தமும் உடைஞ்சு போயிடும். வேதாந்தம், சித்தாந்தம், பாட்டு, கொள்கை இது எல்லாமே பசிக்கு முன்னாடி என்ன பண்ணாது? ஒண்ணும் பண்ணாது. அதுக்கு தேவை வயிறு. எனக்கு குடுடா, எனக்கு குடுடா. பசிக்குதுடா குடு. நீ எதனா படிக்க, வேதாந்தம் படிக்க, எதனா படிக்க. எனக்கு முதல்ல குடுக்க வேண்டியது குடு. அப்படின்னும். என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஜின் ஓடணும்ல. தேர் நவரணும்ல. வண்டியில பெட்ரோல் வேணும் இல்லையா? அதான் நாராயணன். அவன் இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. வயிற்றுக்காகத்தான் கயிற்றில் ஆடுறான் பாரு தம்பின்னு சொல்றாங்கல்ல, அது மாரி. வயிறு இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ எல்லா வேதாந்தமும், சித்தாந்தமும், திருமுறையும், தேவாரமும், திருவாசகம் முற்றோதல் பண்ணும்போது தான் தெரியும். சாப்பிட்டு அப்புறம் பாடிக்கலாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அங்க நாராயணன் கேட்கிறான். எனக்கு குடுக்க வேண்டியத குடுத்துட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கம்மா. எனக்கு குடுக்க வேண்டியத குடுத்துட்டு அடுத்து நீ பாத்துக்க. அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதான் நாராயணன். அப்போ இந்த பிரம்மாவ கடந்து பிரம்மன் படைப்பு ரகசியம் புரிஞ்சுச்சா? படைப்புன்னு ஒரு நம்ம உடம்புல இருந்து படைப்பு பிரம்மா இல்லன்னா என்ன நடந்துக்கும்? கோமா ஸ்டேஜ்ல இருப்போம். சரி நாராயணன் என்ன நடக்கும்னா மனம் சிதைஞ்சிரும். மனமே இல்லாத நிலைமைக்கு வரும். பைத்தியம்ன்னு சொல்லுவாங்க. பைத்தியம் மாரி ஏதாவது பண்ணாத. திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லிக்கின்னு இருக்கும். நீங்க பைத்தியங்கள்லாம் பாருங்களேன். எதையோ பேசிக்கின்னு இருக்கும். காரணம் என்ன? பிரம்மா இருப்பாரு. ஆனா நாராயணன் கை விட்டுட்டு இருப்பாரு. நாராயணன் கை விட்டான்னா உடம்புக்குள்ள என்ன நடக்கும்னு சொல்றேன் பாருங்க. அழுக்கு சட்டை, சடையேறிய முடி, தலைய சொரிஞ்சுக்கின்னு எங்க இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்னு தெரியாது. தேமேன்னு கண்ணு 2ம் முறைச்சுக்கின்னு இருக்கு. ஏன்னா மனம் இல்ல. மனமற்ற நிலை. அதான் நாராயணன் கை விட்டுட்டான். பிரசன்ட் டென்ஸ் இல்ல. எங்கேயோ நடந்த ஆக்சிடென்ட். எங்கேயோ பொண்ணு வூட்ட விட்டு வெளிய துரத்துனால்ல, அந்த நினைவு. எப்போ அந்த வெளிய துரத்துனாலோ அன்னையிலருந்து அவளை பத்தியே பேசும். அவள பத்தியே திட்டிக்கினே இருக்குது. வாழ்நாள் முழுக்க அவள திட்டிக்கினே இருக்கும் அது. ஏன்னா பைத்தியம் ஆயிடுச்சு. மனம் போயிருச்சு. மனம் பேதலிச்சு போச்சு. நீங்க பாருங்களேன், ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கினே இருப்பாங்க. கேட்டா ஆழ்ந்து பார்த்தோம்னா தெரியும். பெத்த பொண்ணே அவள காலால உதைச்சு, வீட்ட விட்டு அடிச்சு துரத்திட்டு இருப்பா. அன்னையிலருந்து தான் தான் பால் குடுத்து வளர்த்த ஒரு பொண்ணே நம்மள இப்படி பண்ணிட்டாளேன்ற ஒரு அந்த பெரிய பெரிய நிலைக்கு அந்த அம்மா என்ன ஆயிட்டு இருக்கும், அப்படியே ஒரு மாரி நிலைமை போயிட்டு இருக்கும். போய் தெருவெல்லாம் பிச்சை எடுக்கும். பிச்சை எடுத்து என்ன பண்ணும்? கூட்டு கூட்டம்னு வராது. இப்படி பண்ட்டியாடி, இப்படி பண்ட்டியாடின்ற மனநிலையிலேயே போயிடும். அப்போ அந்த உடம்புக்குள்ள யார் இல்ல? பிரசன்ட் டென்ஸ் என்று சொல்லக்கூடிய நாராயணன் இல்ல. பிரசன்ட் டென்ஸ் என்று சொல்லக்கூடிய நாராயணன் இல்ல. நாராயணன் இல்லாதனால என்ன ஆகி போச்சு? நாராயணன் இல்ல அப்ப என்னாச்சு? அவ்வளவுதான். என்ன உடுத்துறோம்? பஜார்ல கழுவிக்கு நைட்டி போட்ட மாரி, கழுவிகள் நைட்டி போட்டுன்னு ஓலாத்தம். "ஏப்பா" அப்படின்னும். திட்டிக்கினே ஓலாத்தம். ஒரு மாரி. சில பேர் அது மாரி சாமியார் மாரி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க அத. ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது. நாராயணன் இல்ல. இப்ப சொல்லுங்க. நான் என்கிற நிலைமை இல்லனாலும் நம்ம கதி கோமா. மனம் என்ற நாராயணன் இல்லனாலும் நம்ம கதி கோமா.
பைத்தியம்தான். பைத்தியம். ஊர் தெரியாது, பேர் தெரியாது, யார் கேட்டாலும் தெரியாது, எங்க பிறந்தேன்னு எதுவுமே தெரியாது. மொத்த சிடியும் உள்ள இருக்கிற டீட்டெயிலே கிடையாது. மனம்ன்றது என்னது? சிடி சேவிங் தானே. 16 வருஷம் கழிச்சு பார்த்தாலும், நீங்க அன்னைக்கு ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தீங்க, நீங்க தானே அது? ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணீங்களே. அந்த ஸ்டோரேஜ் யாருது? நாராயணன்து. ஆமால்ல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாடுனீங்களே மேடையில, எனக்கு ஞாபகம் இருக்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் வச்சுக்கன்னா, அது என்னது? மனம். ஷார்ப்பா சொல்லும். போய் ஃபைல் எடுத்துன்னு வரான். ஓ! நீங்க என் கூட இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கல்ல? எப்போ? 20 வருஷம் கழிச்சு. சார் உங்கள மறக்க முடியுமா சார்? அன்னைக்கு நான் பஸ் ஃபேர் இல்லாம ரோட்ல இருந்தபோது பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு நீங்க காசு குடுத்து என்ன அனுப்பிச்சு வச்சீங்களே சார். நன்றி நன்றி மறக்க முடியுமா சார்? அப்படின்னா அது மனசனுடைய இயல்பு. அத நன்றி உள்ள மனசுன்னு சொல்றாங்கல்ல. இந்த மனம் சிதைஞ்சு போச்சுன்னா, நாராயணன் சிதைந்து விட்டால், இந்த நினைவாற்றல் எல்லாம் போயிடும். பைத்தியமா நம்ம உலாத்துவோம். இது சாமிக்கு 2வது முகம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்காரு சாமி? முதல்ல நான்முகனா இருக்கிறாரு. நான் என்கிற நினைவா இருக்கிறார். புரிஞ்சுச்சா? பிரம்மாவுடைய படைப்பு ரகசியம் புரிஞ்சுச்சா? வெளிய எங்கேயோ இருக்குன்னு கற்பனை பண்ணிக்க கூடாது சும்மா. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்ட மாட்டேன் நானு. அவர் படைச்சுக்கினே இருக்கிறாரு, பிரம்மா படைக்கிறாரு படைக்கிறாருன்னு அந்த பூச்சாண்டி வேலையே கிடையாது. எதார்த்தத்தை சொல்லிடுறேன். நீங்கள் நானும் உயிரோட இருக்கிறதுக்கு நான் பிரம்மா தான் காரணம். அவர் இல்லைன்னா வண்டி ஓடாது. தேர் நவராது. ஓகேவா? அடுத்து நாராயணன். அவன்தான் மனம். அவன்தான் ஸ்டோரேஜ். நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க கண்டது கொண்டது புத்தி தெரிஞ்ச நாள் முதல்ல எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பெரிய ஸ்டோர் கீப்பர். அவங்ககிட்ட தான் அவன் நிகழ்காலம் இருக்குது. அவங்ககிட்ட தான் எதிர்காலம் இருக்குது. எல்லாமே அவன்தான். ஒரு நீங்க மனசு வச்சீங்கன்னா, என் பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிருவேன். ஒரு 1,50,000 ரூபாய் குடுத்தீங்கன்னா, கொஞ்சம் மனசு மனசு வைங்க. அப்போ மனசு வைக்கணும். அப்போ காரியம் நடக்கணும். காரணன், நாரணன். காரியம் யாரு கொண்டு நடக்கும்? பிரம்மா வச்சு நடக்கும். காரணன் யார் வச்சு நடக்கும்? நாராயணனை கொண்டு நடக்கும். அப்ப இவங்க 2 பேரும் வேணும். இந்த உலகத்துக்கு யார் வேணும்? இந்த 2 பேருமே வேணும். இவங்க 2 பேரும் இல்லாம எதுவும் நடக்காது. இந்த 2 பேரும் இல்ல நடக்கவே நடக்காது. வாய்ப்பே இல்ல. அப்ப சாமிக்கு முதல் முகம் பிரம்மா, 2வது முகம் நாராயணன், 3வது முகம் என்னது? ருத்ரமுகம். அப்போ நான்முகனுடைய பெருமையை நம்ம பார்த்துட்டோம். அவன் இல்லைன்னா நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குன்ற ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு படைப்புக்கு என்ன வேணும்ன்ற ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த படைப்புக்கு மூலமா இருக்கக்கூடிய பிரம்மாவை தாங்கி பிடிக்கக்கூடிய மனம்னு ஒண்ணு இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அதான் ஹரி ஹரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தான்னு சர்வம் கிருஷ்ணா அர்ப்பண வஸ்துன்னு சொல்லுவாங்க. அயனன் சொல்லுவாங்க, சயனன் சொல்லுவாங்க. அவன் நீராக இருக்கிறதுனால திருப்பார் கடல்னு சொல்லுவாங்க. அவன் நீர் போல் மனமாக இருப்பதால் அவன் பறந்து விரிந்து இருக்கிறான். இந்த உலகம் பூமியில 75% யார் இருக்குன்னா நாராயணன் தான் இருக்கிறான். அதனால தான் உலகத்துல அவனை கொண்டாடினாங்க. 108 திவ்ய தேசங்களை வச்சாங்க. நிகழ்காலம் எல்லாம் மனமே. காஞ்சிபுரத்துல வரதனுக்கு பேரு நிகழ்காலம் எல்லாம் வரதனே. நிகழ்காலம் எல்லாம் வரதா வரதான்னு. அப்ப இந்த உலகம் அவனை கண்டு வேங்குச்சு, அவனை வணங்குச்சு. ஏன்னா நீர் இல்லாம எதுவுமே இல்லை. அனல்வாதம் புனல்வாதம். புனல்வாதத்துல அனல்வாதம் கிடையாது. அனல்வாதத்துல புனல்வாதம் கிடையாது. அப்ப நீர் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப நாராயணன் இல்லாம எதுவுமே இல்லை. அதனால எல்லாரும் நாராயணனை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வயிற்றுக்கு நீர் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப படைக்கிற கடவுளுக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்கு யார் வேணும்? நீர் வேணும். அப்போ இந்த உலகம் கடலை பார்த்து பயந்துச்சு. இந்த உலகம் கடல்ல இருந்து தான் வந்துச்சுன்னு நினைச்சிட்டாங்க. அதான் தசாவதாரங்களும் உற்பத்தி ஆனதுலாம் சொல்லுவாங்க. அப்ப கடலை பார்த்து பயந்துட்டான். அப்ப இறுதி கடல் தான் அப்படின்னு முடிவு பண்ணான். அதனால திருப்பார் கடல் 108வது திவ்ய தேசம் எங்க வச்சான்? கடல்ல வச்சான். அந்த ஆள் படுத்து நிற்பார். அப்போ இதை பார்த்து பயந்தாங்க, நீரை பார்த்து பயந்தாங்க. நீங்க பாருங்களேன், கடல்ல விட்டோம்னா ஐயோ 4 பக்கமும் இருட்டா இருந்தா எப்படி இருக்கும்? தண்ணியா இருந்தா எப்படி இருக்கும்? தண்ணின்ற போது இதை பார்த்து பயந்துருவீங்க நீங்க. ஆமா. அப்போ நாராயணன் இல்லைன்னா மனம் இல்லை. அப்ப மனம் தான் அயனன், தண்ணி. அப்ப இந்த உடம்பு 75% தண்ணியால் ஆனது. இந்த உடம்பு எதால் ஆனது? 75% தண்ணியால் ஆனது. தண்ணி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ரத்தம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? அங்கிருந்து தான் உற்பத்தி ஆகுது. புரிஞ்சுச்சா?
இதுதான் நாராயண தத்துவம். நம்ம உடம்புக்குள்ள நாராயணன். அப்ப நாராயணன் எப்படி இருக்காரு? மனசா இருக்கிறார். அப்ப அவர் இல்லைன்னா என்ன? நம்ம எல்லாம் பைத்தியம், சித்த சுவாதீனமற்றவர்கள். நான்முகன் இல்லைன்னா கோமா. அப்போ நான் என்பது பிரம்மாவுக்கும், தான் என்பது நாராயணனுக்கும், இந்த நானும் தானும் கடந்திருக்கிற யாமாக இருப்பது, யாம் வந்தோ, யாம் தந்தோ, யாம் அளிப்போ, யாம் காப்போம்ன்றால அவர்தான் ருத்ரம். சாமி. இவன் காரியம் பிரம்மா, இவன் நாராயணன் காரணன் நாரணன். இந்த 2 பேருக்கும் காரிய காரண கர்த்தாவாக இருப்பது யாரு? ருத்ரன். தன்னை வெளிப்படுத்தாமலே தன் பெருமை தான் அறியா பெருமை தகமையாளன் சொல்லக்கூடிய ருத்ரன் கருவுற்ற நாள் முதல்ல ஆடிக்கிட்டே இருப்பான். கூலி வாங்காத தெய்வம். அனிச்சை செயல், ஆனிமேஷன்ஸ் அப்படியே தனியா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? லப் டப் கடல் அலை போல மூச்சு. ஜீரணம் பண்றது, சப்ளை பண்றது, பிரம்மாவுக்கு சப்ளை பண்றது, நாராயணனுக்கு சப்ளை பண்றது. கொஞ்சம் பெசருன்னா ஹார்ட் அட்டாக். சீரா ஆடிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் யாருடைய வேலை? ருத்ரனுடைய வேலை. 128 ருத்ரர்கள். ஒரே ஆட்டம் உடம்புக்குள்ள கூத்து நடக்குது. நல்லா கை வச்சு பாருங்க. ஒன்னு நெஞ்ச தொட்டு சொல்லு சொல்றாங்களே, அது 3வது இடம். அதான் சாமிக்கு முதல் முகம் பிரம்மா, 2வது முகம் நாராயணன், 3வது முகம் யாரு? சாமி. ருத்ரன் என்ன பண்றாரு? சப்ளை பண்றாரு. பழைய ரத்தத்தை உள் வாங்கி புது ரத்தத்தை கொடுக்கிறாரு. மூச்சு வாங்கி விடுறாரு. சிறுநீரத்துல மூத்திரத்தை பிரிச்சு தராரு. குடல்ல இருந்து சிறுகுடல்ல இருந்து பெருங்குடலுக்கு கொண்டு போறாரு. ரத்தத்தை பிரிக்கிறாரு. கணையத்துல இருக்கிறாரு, கல்லீரல் இருக்கிறாரு. சாப்பாடு வந்த உடனே கணையத்துல சுரக்க வைக்கிறாரு, இன்சுலின் சுரக்க வைக்கிறாரு. பிரம்மா எடுத்து வாயில போடுறாரு, சாப்பாட்டை அரைக்கிறாரு. நாராயணன் உள் வாங்கி விடுறாரு. இப்படி இவங்க எல்லாம் இல்லைன்னா முடியாது இல்ல. அப்ப இறப்பைக்கு வந்துருச்சு சாப்பாடு. அது ஜீரணம் பண்றது யாரு? கணையம், கல்லீரல், மண்ணீரல். இவங்களை கடந்து சிறுகுடலுக்கு போனோம். சிறுகுடல்ல இருந்து பெருகுடலுக்கு போனோம். சிறுகுடல்லையே அந்த தீனியை நம்ம முறுக்கணும். நல்லா முறுக்கி என்ன பண்ணணும்? எசன்ஸ் எடுக்கணும். உடனே சப்ளை பண்ணணும் இதயத்துக்கு. அதுக்கு நீர் வேணும். நீர் இல்லைன்னா படைப்பு நடக்காது. நாராயணன் கத்துவான், டேய் சாப்பிட்டல மடையா, சாப்பிட்டல தண்ணி குடிக்கணும்ல, என்ன ஏன்டா அப்படி வச்சிருக்கிறேன்? கத்துவார் உள்ள இந்த நாராயணன். உடனே தண்ணி போகணும். அப்படியே மிக்சர் மாதிரி கலக்கணும். கலக்கி எசன்ஸ் எடுக்கணும். கணையத்துல இருந்து இன்சுலின் சுரக்கும். அது சுரந்த உடனே அந்த சாப்பாட்டுல அது சின்ன கெமிக்கலாக மாறும். அப்புறம் எடுப்பாங்க. வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆகும். அப்புறம் சிகப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகும். அப்புறம் சுக்கிலம் உற்பத்தி ஆகும். சுரோனிதம் உற்பத்தி ஆகும். பல அடி தூரம் இருக்குது குடல். நம்ம குடல், நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் எப்படி குடல் அமைப்போ அதே மாதிரி மூளை இருக்கு. குடல், மூளையிலும் ஒரு குடல் இருக்குது. அந்த குடல்ல அந்த சாமி என்ன பண்ணுவாரு? நாராயணன் அந்த வேலையை செய்வார். படைப்பு தொழிலையே பிரிப்பாரு. சின்ன குடல்ல இருந்து பெரிய குடல், பெருங்குடலுக்கு அனுப்புவாரு. எல்லாத்தையும் உறிஞ்சி கிரிஞ்சு செக்மெண்ட் காமிச்சு, நான் ரெடிங்க, டிபார்ட்மெண்ட் ஓகே சூப்பர், சப்ளை பண்ணுவாரு. உடனே ருத்ரன் என்ன பண்ணுவாரு? ஆச்சாப்பா ரத்தம் ரெடி பண்ணிட்டியா? நாராயணா ரெடி பண்ணிட்டியா? எடுத்தா ரத்தத்தை எடுத்தா அப்படின்னு சொல்லி ரத்தத்தை எடுப்பாரு. சுக்கில ரெடி ஆச்சு. சுக்கில வித பையில கொண்டு போய் சேர்ப்பாரு. எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் நம்ம உடம்பு. இதை விட்டுட்டு வெளியே ஓடி போய் தேடி எடுக்கிறீங்க. அப்ப அந்த ரத்தத்தை எடுத்துன்னு சேர்த்துட்டு என்ன பண்ணுவாரு? சப்ளை பண்ணிட்டு 4 அறை இருக்குது. ஹார்ட் வெர்டிகல் ஆர்டிகல்னு சொல்லிட்டு என்ன பிரிக்கிறாங்க, 4ஆ பிரிக்கிறாங்க. இதயத்தை 4 பக்கமும் ஓடுது. ஒரு வால்வு போயிடுச்சுன்னா ஸ்டென்ட் வைக்கணும்ன்றான், பைபாஸ் பண்ணணும்ன்றான், சர்ஜரி பண்ணணும்ன்றான், ஆன்ஜியோ பண்ணணும்ன்றான், கரண்ட் மூலியமா பண்ணணும்ன்றான். ருத்ரனுக்கு யாரு சிரிக்க மாட்டார்? ருத்ரன், டேய் என்ன நீ இதெல்லாம் பண்ணிருக்கிற? மாற்று இறுதி சிகிச்சை நிபுணர் வராரு. நடராஜரை தூக்கி வைக்க முடியுமா? வைக்கிறான். நடக்குமா? நடக்குது. கருணையினால் நடக்குது. யாருடைய கருணையினால? இதுக்கப்புறம் கடவுள் தான் காப்பாற்றணும். யார் கை விடுறது? மருத்துவர் கை விடுறாரு. புரிஞ்சுச்சா? யார் நடத்துறதுன்னு? ருத்ரன். திருவிளையாடல் இதுதான். இவர் வெளியே தெரியவே மாட்டாருங்க. நான்ன்றதை பார்க்கலாம், தான்ன்றதையும் பார்க்கலாம். ஆனா ருத்ரன் என்ன பண்ண முடியாது? உணர்ந்தாதான் பார்க்கலாம். கருணை. கருவுற்ற நாள் முதலாய் உன் பாதமே அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பா நீ எனக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறியே, நான் உன்னை பார்க்காம என்ன பண்ணிட்டேன்? அப்ப அயனும் ஆளும் காண முடியல, அயனும் ஆளும் காண முடியல என்ன அர்த்தம்னா, நான் என்ற திமிர்னாலையும் தான் என்ற நாராயணனாலையும்
உள்ள நடக்கிற இந்த அனிச்சை செயலை என்ன பண்ண முடியாதான்? பார்க்க முடியாது. மூச்சு வந்து வந்து போகுது. அப்ப வினைக்கு ஏத்த மாதிரி நடக்குது. ஒத்துழைக்குதா இல்லையா? அப்போ உள்ள ருத்ரம் வேலை செய்யுது. அதான் சாமி வந்து ஆனா இது துடைப்பு கடவுள்னு சொல்லுவாங்க. இது துடைப்பு கடவுள் இல்ல. ரட்சிக்கிற கடவுள். யார் 2 பேரும் ரட்சிக்குது? இவரு சப்ளை பண்ணலன்னா, நாராயணனால ஒண்ணும் பண்ண முடியாது. இவரு சப்ளை பண்ணலன்னா, பிரம்மாவால எதுவும் பண்ண முடியாது. காக்கா வலி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பெசரிச்சுன்னா நரம்பு அவ்வளவுதான். ருத்ரம் மாறிச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும். இப்ப சொல்லுங்க. டின் 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 உடுக்கு இருக்குல்ல, அதான் உடுக்கை. உடுக்கை கொண்டு சாமி இதை செய்யறாரு. படைப்பு. நெருப்பு கொண்டு சாமி முடிக்கிறார். அக்னியை உற்பத்தி பண்றது. நடராஜர் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் நெருப்பு இருக்கும், ஒரு பக்கம் உடுக்க இருக்கும். திருவடி இருக்கும். இதெல்லாம் உள்ள நடக்குது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், எல்லாம் தானா நடந்துக்கணும். இது ஏதாவது ஒண்ணு நின்ன பிறகுதான் டாக்டர்கிட்ட போய் நிக்கிறோம். டாக்டர் கொஞ்சம் அப்படியே நெஞ்சு இடிச்சு புடிச்ச மாதிரி இருக்குது. அப்படின்னா பண்ணாரு, ஓங்கி குத்துவாரு. டக்கு டக்கு டக்குன்னு குத்தி பார்ப்பாரு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? படுக்க வச்சு என்ன பண்ணாரு? ஒரு கை ஒண்ணு வச்சு டக்கு டக்குன்னு குத்துவார். என்ன பண்றாராமா அவரு? பம்ப் பண்றாராமா. யார ருத்ரன் என்ன பண்றாராமா அவரு? பம்ப் பண்றாராமா. அப்பாடி பழைய நிலைமைக்கு வந்துரும். என்னாச்சு? ரொம்ப நேரம் இறுக்கி யாரோ என்ன கட்டி போட்ட மாதிரி இருந்தது டாக்டர் அப்படின்னாரு. உடனே நின்னு அத்துனா உடனே கை மேல வச்சு ஒரு குத்து குத்துன்னு குத்துவார். குத்தி ஒரு 16 குத்து 10 குத்து குத்துவார். குத்துன உடனே என்ன ஆயிடும்? அந்த காத்து சைக்கிள்ல காத்து அடிக்கிற மாதிரி தான். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா. அப்ப என்ன பண்ணும்? எது என்ன பண்ணும்? டக்குன்னு தன்னுடைய டக்குன்னு போயிட்டு அந்த ரத்தத்தை போய் என்ன பண்ணும்? சப்ளை பண்ணும். ரத்தம் போலன்னா விரைப்பாயிடும். இதுக்கு பேரலைஸ்ன்னு சொல்றான். ஒரு கை விழுந்தது, ஒரு கால் விழுந்துருது. ஒரு கை விழுந்துருது, ஒரு கால் விழுந்துருதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் மாறுகை மாறுகால். இது மூளையினுடைய செயல்பாடு. வலது மூளை செயல்படலைன்னா இடது கால் விழுந்துரும். இடது மூளை செயல்படலைன்னா வலது கால் விழுந்துரும். வலது கை விழுந்துரும். எங்க மூளைக்கு ரத்தம் போலன்னா இப்ப சொல்லுங்க, நடராஜர் ஆளன்னா முடியுமா? மூளைக்கு ரத்தம் போலங்க. உங்க இடது மூளைக்கு சாமி சப்ளை பண்ணல. ஒரு 10 நிமிஷம் சப்ளை பண்ணல. நடராஜர் ருத்ர தாண்டவம் ஆடும்போது 10 நிமிஷம் சப்ளை பண்ணல. எங்க இடது மூளைக்கு அவ்வளவுதான். வலது கை செயல் எழுந்துரும். எடுக்கணும் எடுக்கணும் நினைப்பீங்க, எடுக்கவே முடியாது. கத்துவீங்க. அம்மா என் கையை எடுக்க முடியலம்மா, என் கையை எடுக்க முடியலம்மா. கணவர் சொல்லுவாரு, ஏண்டி என் கையை எடுக்க முடியலடி, நான் என்னென்னவோ பண்ணி பாக்குறேன், என் கையை எடுக்கவே முடியலடின்னு கதறுவாரு. முதல்ல அழுவார். முதல்ல ஐயோ சூடு சொரணையே போயிடுச்சுடி என் கைக்கு அப்படின்னுவாரு. கையை எடுக்கணும் எடுக்கணும் துடிப்பாரு. ஆனா கையை எடுக்கவே முடியாது. ஏன்னா இடது மூளைக்கு என்ன போல? இடது மூளைக்கு என்ன போல? ரத்தம் போல. சாமி நடனம் ஆடல. அப்ப கையை எடுக்கணும் எடுக்கணும் துடிப்பாரு. அப்ப சொல்லுவாங்க, இடது மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் போலங்க. அவங்க ரத்தம் மூளைக்கு போக வேண்டிய ரத்தம் போலங்க. அதனால வலது கை செயல்படலன்னு. அந்த ரத்தத்தும் போறதுக்கு என்னென்ன பண்ணுவாரு அவர் பண்ணி கொடுத்து அது கொஞ்சம் ஊறும். ஊறின பிறகு சூடு சொரணை வரும் கையில. என்ன வரும்? சூடு சொரணை வரும். சூடு சொரணை. அப்ப சொல்லுங்க, நடராஜர் இல்லைன்னா முடியுமா? முதல்ல பிரம்மாவுடைய பெருமையை சொன்னேன். 2 நாராயணனுடைய பெருமையை சொன்னேன். 3வது முகம் ருத்ர முகம். சாமியோட பெருமை இதுதான். கூலி வாங்காம செய்யறாரு. என்ன செய்யறாரு? கூலி வாங்காம செய்யறாரு. அதனாலதான் கோயில் கட்டினாங்க சிதம்பரம். ஏன் கட்டினாங்க? 21,600 முறை. சும்மா ஒண்ணும் கிடையாது. நீங்க தூங்கிடுறீங்க. அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. அந்த மாதிரி நீ தூங்கிட்டாலும் உனக்கு மூச்சு வாங்கி விடுறது யாரு? நீ தூங்கிட்டாலும் உன் நீ தீனி நிறைய பை நிறைய கொட்டிக்கினியே. ஒரு 2 கையில உள்ளங்கையால தான் சாப்பிடணும். நிறைய வாங்கி போட்டுக்கல வயித்துல. அது கிடைக்குது இது கிடைக்குது. அதை எவன் ஜீரணம் பண்றது? உள்ள ஒரு ரியாக்ஷன் நடக்குது இல்லையா? கதறது இல்ல கல்லீரல். தேவையில்லாம எதுக்கடா இவ்வளோ? ஒரு லிமிட் தானடான்னு கதல்ல. அப்ப உடம்பு சொல்றது நம்ம கேட்கறதே இல்ல. கௌரவத்துக்குன்னா சாப்பிடுறோம். வீந்து போனது வீந்து போயிட்டு வீணாகக்கூடாதுன்னு சாப்பிடுறோம். உடம்பு ஒத்துக்குமா? ஏன் மூட்டு வீங்குது? ஏன் கண்ட சதை வலிக்குது? ஏன் கணுக்கால் வலிக்குது? ஐயோ கை கால்லாம் விட்டு போதே, இடுப்பெல்லாம் வலி, ஒரே வலி, இடுப்பே போதுங்க. விட்டு போதுன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத உணவு போயிடுச்சு உள்ள. சாமி பிரம்மாவுக்கு தேவையான சாப்பாடு அங்க இல்ல. நாராயணனுக்கு உண்டான உணவு அங்க இல்ல. ருத்ரனுக்கு தேவையான உணவு அங்க போல. ஏதோ விதியேன்னு சாப்பிட்டு இருக்கிற. அது என்ன சாப்பிட்டு இருக்கிற? அதை பார்க்கணும் இல்ல. அப்ப தேவையில்லாத உணவு உள்ள போயிருக்குது. அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மும்மூர்த்திகள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்.
அப்போ 3வது முகமா இருக்க ருத்ரன் என்ன தெரிஞ்சு போச்சு? அனிச்ச செயல்கள். நம்ம உடம்புல நடக்கிற எதெல்லாம் தானா நடக்குதோ அதெல்லாம் ருத்ரனுக்கு சொந்தம். அப்போ படைப்பினுடைய மூலத்துல படைப்பினுடைய மூலத்துல பிரம்மா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டீங்க. அந்த பிரம்மா உற்பத்தி ஆவரணும் காரிருளாக்கிய நாராயணன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மனம். அந்த மனம் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த நீர் சாமியோட வேர்வை. சாமியோட வேர்வை. சிவபெருமானுடைய வேர்வை தான் நாராயணன். நீரு. அது எங்கிருந்து உற்பத்தி ஆச்சு? அந்த அக்னியில இருந்து உற்பத்தி. ஊழி காலத்துல உள்ள இருக்குது நெருப்புன்னுவாங்க. இவ்வளவு பெரிய கடலுக்கு அடியில என்ன இருக்குன்னா எரிமலை இருக்குதான். மொத்த கடலையும் சாமி குடிச்சிட்டு வரான் ஊழி காலத்துல. காலாக்னின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னது? காலாக்னி. இப்ப நம்ம பார்த்து பயப்படுறோம்ல நாராயணன் அந்த திருப்பார் கடல். அது கூட இல்லாம பண்றாரு சாமி. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற திருச்சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு என்ன சொல்ல கடந்தவன் தான் சாமி. அவன் என்ன சொல்லுவாங்க? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. யார அவனை யார காப்பாத்துறான் இல்லையா? நம்ம ஆளுங்க பாடினாங்க. ஏய் அதெல்லாம் கடந்தாள் எங்கால அதெல்லாம் கடந்தாள்ற. பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. நாராயணனுக்கு அப்பன் நம்ம அப்பன். பல்லாண்டு என்னும் பதம் சொல்லு கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுது. உணர்ந்துடணும் சிவபெருமான மெய்ஞானிகளுக்கு தேடி அடையணும். சிவனடியார்கள்லாம் யாரு? அழுது அடி அடைஞ்சவங்க. டூப்ளிகேட் கிடையாது, கொக்கரிக்கிறது கிடையாது. சிவனடியாரு படிச்ச கருவத்துல இது நான் படிதான் எனக்கு பண்ட திரும்பவே திருமுறை தெரினா உணர்ந்தியா? 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 எழுத்து கருவம் தான் இருக்குது உங்ககிட்ட, படிப்பு கருவம் தான் இருக்குது. நீ அனுபவிச்சியா? சாமி யாருன்னு தெரியுமா உனக்கு? அன்பா இருக்கிறது தெரியுமா உனக்கு? இப்ப தெரிஞ்சது இல்ல பிரம்மா யாருன்னு, நான்முகன் யாருன்னு தெரிஞ்சிச்சு, நாராயணன் யாருன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப ருத்ரன் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ரசவாதங்களையும் நாளமில்லா சுரபிகள்லாம் ஒன்னா சேர்த்து சப்ளை பண்ணக்கூடிய அந்த பிட்யூட்டி கிளாண்ட்ல இருந்து எல்லாவற்றையும் ஈமோக்குள்ள இருந்து எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய தானா நடக்கிற எல்லா செயலும் ருத்ரனுக்கு சொந்தம். அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால்தான் உயிர் போயிடுச்சா இல்லைன்னு பாக்குறாங்க. உயிர் இருக்குதான்னு முதல்ல பாக்குறாங்க. அப்ப ருத்ரனை தெரிஞ்சீங்கன்னா அப்ப சாமியோட 3வது முகம் தெரிஞ்சு போச்சா? ரைட். 4வது முகம். 4வது முகம் என்னது சாமிக்கு? இந்த ருத்ரனையும் ரட்சிக்கிறதுக்கு ஒரு ஆளை படைச்சாரு சாமி. படைப்புக்கு ஒரு ஆள் வச்சார்ல, மனசுக்கு ஒரு ஆள் வச்சார்ல, சப்ளை பண்றதுக்கு ஒரு ருத்ரனை வச்சார்ல, அந்த 3 பேரையும் மும்மூர்த்திகளை ரட்சிக்கிறதுக்கு ஒரு பெட்ரோல் வச்சார். ஆமா, தெரிஞ்சுங்க. நீங்க படைப்பு உலகத்தினுடைய மொத்த படைப்பினுடைய ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது அந்த மும்மூர்த்திகளும் செயல்படுறதுக்கு ஒரு எரிவாயு தேவைப்படுது. ஒரு எரிவாயு தேவைப்படுது. இது ஒண்ணுதான் ரட்சிக்கிறது. அதான் மகேஸ்வரன். சாமி மூச்சா இறங்கி வர்றார் நம்ம உடம்புக்குள்ள. இந்த மும்மூர்த்திகளும் செயல்படணும்னா அந்த மூச்சு இல்லைன்னா செயல்பட முடியாது. முழு மூச்சா இறங்குறாங்கல்ல, முழு மூச்சா முடிச்சிருப்பா காரியத்தை. முழு மூச்சா இறங்குறாங்க. அப்போ மூச்சு இல்லைன்னா ருத்ரனும் இல்லை, மூச்சு இல்லைன்னா நாராயணன் இல்லை, மூச்சு இல்லைன்னா பிரம்மா இல்லை. அப்போ 4வதா வந்து நிக்கிறது யாரு? 4வது முகம் மகேஸ்வரன். முதல்ல பிரம்மாவா இருந்தாரு, மண்ணு. 2வது நாராயணனா வந்தார், தண்ணி. 3வது நெருப்பா வந்தார், ருத்ரன், உயிரா இருக்கிறார். அடுத்து சாமி மூச்சா வந்தார், அதான் மகேஸ்வரன். அவர் இல்லைன்னா எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டும் இயங்காது. எவனா கடவுள் இல்லைன்னு சொன்னா கூப்பிடுவாங்க. மூக்கையும் வாய் மூடி நல்லா என்ன பண்ணுங்க, நொங்கு நொங்கு நொந்து நொந்துங்க சிறப்பு. 4வதா வந்ததுதான் மகேஸ்வரன். அப்ப ருத்ரனுக்கும் மூலமா இருக்கிறார் இல்லையா? அதான் பிராணன். அந்த பிராணன் தான் இறங்கி வர்றார். இறங்கி வந்து அந்த உயிரை ரட்சிக்கிறார்.
அப்போ விளக்க ஏத்தி ஒரு கண்ணாடி குடுக்குல வச்சிட்டோம்னா விளக்கு எரியுமா? எரியறதுக்கு என்ன வேணும்? அகல் வேணும். எரியறதுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும். எரியறதுக்கு என்ன வேணும்? திரி வேணும். எரியறதுக்கு என்ன வேணும்? ஆக்ஸிஜன் வேணும். எல்லாம் இருந்து எரியறதுக்கு என்ன வேணும்? ஆக்ஸிஜன் வேணும். அதுதான் சாமி. மகேஸ்வரனா வராரு. வெளிய போகும்போது மகேஸ்வரியா போறாரு. அப்ப இந்த உடம்புன்ற விளக்குல, இந்த தேர்ல 3 பேரும் இருந்தாலும், உந்தி தள்ளுறதுக்கு ஒரு காத்து வேணும் இல்லையா? அதான் சாமி. வானாகி, மண்ணாகி, வலியாகி, ஒலியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், இன்மையுமாய், கோனாகி, யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி, வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேனே. வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேனே. அப்போ வானத்திலிருந்து இறங்கி எப்படி வர்றார் சாமி? நமக்கு மூச்சா இறங்கி வர்றாரு. நமக்கு மூச்சா இறங்கி வர்றாரு. உங்களை, என்னைய எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்கு. நம்மள மட்டும் இல்ல, 84 லட்சம் யோனி பதத்தை ரட்சிக்கிறதுக்கு யாரா வர்றாரு? மூச்சா இறங்கி வர்றாரு. பிராணன் இல்லைன்னா எல்லாமே இல்ல. என் பிராணனை வாங்காதுன்றாங்கல்ல. என் பிராணனை வாங்காதீங்க அப்படின்றாங்கல்ல. இதுதான் ரகசியம். இப்ப புரிஞ்சுச்சா? படைப்புக்கு மூலம் மண்ணு. படைப்புக்கு அடுத்து அந்த மண்ணுக்கு அடுத்து என்ன இல்லைன்னா மனம் நீரா இருக்குது. அயனன் நாராயணன். அதுக்கும் அந்த நீர் வந்து யாருடைய வேர்வையில இருந்தது? ருத்ரனுடைய வேர்வையில இருந்தது. அவன் தான் நெருப்பு. அதான் நம்முடைய உயிர். பசு. அதுக்கு தான் பசுன்னு பேரு. அந்த ருத்ரம் எப்படி இருக்குன்னா நெருப்பா இருக்குது. காலாக்னியா இருக்குது. ஐயோ! என்ன அப்படி கொதிக்குது உடம்பு? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போன்றாங்கல்ல. அதுதான் ருத்ரன் இல்லைன்னா முடியாது. அடுத்து அதை ரட்சிக்கிறதுக்கு சாமி தொண்டைக்குடியில இருந்து யாரு வராங்க? மூச்சா வராங்க. நாசி வழியா ரட்சிக்கிறதுக்கு வராங்க. மகேஸ்வரன். அப்ப சாமிக்கு 4வது முகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சா? சாமிக்கு 5வது முகம்னு ஒண்ணு இருக்குது. படைத்தல், காத்தல், துடைத்தல், மறைத்தல். இந்த மறைத்தல் தொழில் செய்யறதுதான் யாரு? மகேஸ்வரனும் மகேஸ்வரியும். அடுத்து அருளல். இது எங்க இருக்குது? நம்ம உடம்புக்குள்ள இது எங்க இருக்குது? 3 பார்த்துட்டோம். இடுப்பு, வயிறு, மார்பு, தொண்டைக்குடி. 4 முகம். 4 முகம் பார்த்துட்டீங்க. 5வது முகம் எங்க இருக்குது? அப்போ மூச்சு இல்லைன்னா எதுவும் பேச்சு இல்லை. மூச்சு போச்சுன்னா இங்கதான் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா. சும்மா வனப்பா இருக்கிறதுக்கும் காரணம் யாரு? மூச்சு தானே. பிராணாயாமம் பண்ணா இளமையா இருக்கலாம். காற்றை பிடிக்கும் கணக்கறிவா இருக்கு. கூற்று ஒண்ணு என்ன பண்ணு? காலால் உதைக்கலாம். யமனே காலால் உதைக்கலாம். யாரை பிடிச்சோம்னா மகேஸ்வரன் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா காலால யாரை உதைக்கலாம்? ஆமா. இது ஒண்ணு ஒரு லோகம். பிரம்மாவுக்கு சத்திய லோகம், நாராயணனுக்கு வைகுந்தம், ருத்ரனுக்கு ருத்ரலோகம். இது வாயு லோகம். அடுத்து சாமிக்கு 4 முகம் பார்த்துட்டீங்க. 5வது முகம் இருக்கு இல்லையா? அதான் சதாசிவம். இவங்க 5 பேருக்கு 5 பொண்டாட்டி இருக்கிறாங்க. பிரம்மாவுக்கு சரஸ்வதி, நாராயணனுக்கு மகாலட்சுமி, ருத்ரனுக்கு ரௌத்ரி, மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி. ஒவ்வொருத்தரும் அவங்க ஒய்ஃப் வச்சு தான் செய்யறாங்க. அடுத்து சதாசிவம் நம்முடைய புருவமத்தில் இருக்கிறார். இவர் தான் அருளல் தொழிலை செய்யறார். கபாலத்துல இறங்கி வந்து அந்த இது பிட்யூட்டி கிளாண்டும் நடுவில் அதுக்கப்புறம் பீனியல் கிளாண்ட், இது 2 கிளாண்டையும் வச்சு சாமி என்ன பண்றாரு? சதா சிவமா இருக்கிறாரு. இவருக்கு ஏன்னா ஏகாந்தமா இருப்பாரு. சப்ளை பண்ணினே இருப்பார். யார் பேருக்கு? இந்த 4 பேருக்கும் சப்ளை பண்ணுவார். இவங்க அருளல் தொழில் நடக்குது. ரட்சித்தல், அருளல். அப்போ உதிக்கின்ற ஆறினும் உள்ளங்கி 5ம், இந்த ஒரு வரி தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஆதாரமூர்த்திகள் வெளிப்படும் இடமாகிய 6 ஆதாரங்களுக்கும் உள்ளொலியாகி இருக்கும் பிரம்மன் முதலிய 5வரையும் தியானிக்கும் தியானத்தால். அப்போ ஒரு தியானம்ன்றது இந்த 5 பேரையும் கடக்கணும். முதல்ல பிரம்மாவுக்கு நன்றி சொல்லணும். இந்த உடம்புக்கு நன்றி சொல்லணும். என்ன படைக்கிறாரு இல்லையா? நான்ன்றது ஒடுங்க கை கால் ஒடுங்கிடுறா டே. ஏன்னா கை அடங்கி கால் அடங்கி இருக்கிறியா அப்படின்னா முதல்ல பிரம்மாவை நம்ம ஒடுக்கி கை அடங்கி கால் அடங்கி உட்காரணும். சரி, கை அடங்கி கால் அடங்கி உட்கார்ந்தாலும் மனம் ஒடுங்கி நிக்கணுமா? நாராயணன் ஒடுங்கி நிக்கணும். அந்த நாராயண ஒடுங்கி நின்னா தான் ருத்ரனை நம்ம கவனிக்க முடியும். அப்பா ரைட்டுப்பா. அந்த ருத்ரம் ஒடுங்கி நின்னா தான் மகேஸ்வரனை கவனிக்க முடியும். மூச்சு மேலேயும் கீழே வந்து போற மூச்சை கவனிக்க முடியும். மூச்சை பார், மூச்சை கவனி அப்படின்றாங்க. அந்த மூச்சை பிடிச்ச பிறகுதான், பிராணனை பிடிச்ச பிறகுதான் நம்ம சதாசிவனை போய் புருவமத்தில என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இப்ப சொல்லுங்க, 5 பேர் யாரும் தெரிஞ்சு போச்சா? இவங்க தூரம் இல்ல.
ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு எந்த சித்தாந்த வகுப்பு போனாலும் இப்படி விளக்கறதுக்கு யார் இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உணரல. பாவம், அவனை எதுவுமே சொல்லக்கூடாது நம்ம. காலகாலமா படிச்சிருப்பான், பிஹெச்டி படிச்சிருப்பான், பல ரத்தனம் வாங்கியிருப்பான், எல்லாம் பண்ணிருப்பான். ஆனா இது தொட்டு காமிக்கணுமே, சுட்டி காமிக்கணுமே. எத்தனை பேரால சுட்டி காமிக்க முடியும்? அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும் சாமி மேல. ரோபோ மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்டு போறதுக்கா, திண்ணை தேய்ச்சிட்டு போறதுக்கா, பெஞ்சு தேய்ச்சிட்டு போறதுக்கா, உணர்வற்ற ஜடங்களை உற்பத்தி பண்றது ரொம்ப தூரமா. இதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா. எங்கேயோ பிரம்மாவை காமிச்சு ஏமாத்துறது, எங்கேயோ நாராயணனை காமிச்சு ஏமாத்துறது, எங்கேயோ ருத்ரனை காமிச்சு ஏமாத்துறது, எங்கேயோ மகேஸ்வரனை காமிச்சு ஏமாத்துறது, எங்கேயோ சதாசிவனை காமிச்சு ஏமாத்துறது. புருவமதியில இருக்காரு 5 பேர் தெரிஞ்சு போச்சா யாருன்னு? இதான் பஞ்சமுகம் சிவபெருமானுக்கு. இது சமஸ்கிருதத்துல என்ன சொல்றான்? ஓம் தத்புருஷோத்ராய நமகம், ஓம் மகோர ஹிருதயாய நமகம், ஓம் ஈசான்யாய நமகம், ஓம் சத்யோ ஜாதாய நமகம், ஓம் மகோர ஹிருதயாய நமகம். சொல்றானா இல்லையா? நம்ம கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி, என்னடா இன்னும் சொல்றானே. ஓம் தத்புருஷோத்ராய நமகம். தத்புருஷோத்ராய என்ன? சதாசிவமா இருக்குது. ஓம் மகோர ஹிருதயாய நமகம், கீழே இறங்கி வர்றார் மகேஸ்வரனா. ஓம் வாமதேவ ஹுய்யாய நமகம், வயிறா இறங்க நாராயணன் இறங்கி வந்துட்டாரு. ஓம் சத்யோ ஜாதாய நமகம், பிரம்மாவா இறங்கி வந்துட்டாரு. இது போட்டு வந்து ஐவரையும் ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கலாம். ஓம் ஈசான்யாய நமக அப்படின்றான். முடிஞ்சு போச்சு கதை. இப்ப புரியுதா? உதிக்கின்ற ஆரியனும் உள்ளங்கி 5 துதிக்கின்ற தேசுடை தூங்கிருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதிக்கொன்றை ஈசன் கடல் சேரலாமே. இந்த 5த்தையும் உணர்ந்துட்டவன் சாமியை வந்து திருவடி சேருவான். இது 5த்தையும் உணரலாம். அவன் நன்றி கட்டவனா, அவனுக்கு தியானம் வாய்க்காது. அவனுக்கு தியானம் வாய்க்கவே வாய்க்காது. அப்போ உடல் சுத்தம், மனம் சுத்தம், உயிர் சுத்தம். உயிர் சுத்தம் பண்ண முடியாது. இறைவனுடைய கருணையால் தான் சுத்தம் பண்ண முடியும். புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் அமையும். பொய் சொல்றேன் சிவபெருமானுக்கு பூஜை பண்ண முடியாது. பஞ்சமா பாதம் செய்யற சிவபெருமான் கோயிலுக்கு வர முடியாது. ஒழுக்கம் இல்லாத அட்டமா யோகத்துக்கு வரவே முடியாது. புரிஞ்சிச்சா? அப்ப இந்த ஒரு பாட்டினுடைய அர்த்தம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த உண்மையை உணராம வெறும் பாட்டு பஜனை பாட்டு போயிடலாமா? இதுக்கப்புறம் 4 பேருக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஒரு மெய்ஞானி ஆயிடுவீங்க நீங்க. இதுக்கப்புறம் நடமாடும் மெய்ஞானிகள் நீங்க எல்லாம். நடமாடும் மெய் உணர்தல் திருவாசகத்துல வருமே. ஆத்ம சுத்தி, ஆத்ம இலக்கணம், மெய் உணர்தல், இதெல்லாம் என்ன? தன்னை அறிதல். 100 முற்றோதல் முடிக்கலாம். உணர்ந்தியா உன்ன? யாரை ஏமாத்துற வேலையை பாக்குற? உன்னையும் ஏமாத்தி ஊரையும் ஏமாத்துறியா? ஆணவத்துல நிறைய பேர் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கடந்து என்ன பண்ணணும்? போகணும். பாருங்க, அன்பு இருக்குதான்னு பாருங்க, கருணை இருக்குதான்னு பாருங்க, உண்மையை உணர்ந்திருக்காங்களான்னு பாருங்க, பதி பசு பாசத்தை உணர்ந்திருக்காங்களான்னு பாருங்க, இந்த ஐவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. இன்னைக்கு வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கல்ல இந்த உண்மையை, நம்ம கலந்து ஆலோசனை செஞ்சோம் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இந்த ஒரு பாட்டு தான் பார்த்தோம். ஒரே பாட்டு தான் நம்ம பார்த்தோம். 6 ஆதாரம் பார்த்தோம், 5 முகம் பார்த்தோம். 5 முகம் எங்க இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த 5 பேரையும் வணங்கி, கை ஒடுங்கி, கால் ஒடுங்கி, மனம் ஒடுங்கி, ருத்ரனை ஒடுங்கி, அப்புறம் மூச்சை பிடிச்சி, பிராணனை பிடிச்சி, மேல வந்து புருவ மதில எல்லாம் ஆடாம அசையாம இமைக்காம பாத்தீங்கன்னா சாமியோட திருவடி நிச்சயம்னு சொல்லிட்டு கதிக்கொன்ற ஈசன் கடல் சேரலாமே அப்படின்னு முடிக்கிறார். கடல்னா புருவ மத்தியம். சாதாரண விஷயமா இது? சொல்லுங்க. யாரு சொல்றாங்கன்றது முக்கியம் இல்ல, என்ன சொல்றாங்கன்றது தான் முக்கியம். அவங்க எந்த கம்யூனிட்டின்றது முக்கியம் இல்ல, அவங்க என்ன உண்மையை சொல்றாங்க, என்ன உண்மையை நம்மளுக்கு சொல்ல வராங்க. எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாங்கல்ல, எவ்வளவு வேதனை கடந்திருப்பாங்க, எவ்வளவு விரக்தியை கடந்திருப்பாங்க. இவ்வளவு ஒரு பாடம் உள்ள இருந்தோம்னா அப்ப எவ்வளவு உணர்ந்திருக்கணும். அப்ப எல்லாம் வல்ல திருவருள் கருணையை எண்ணி நம்ம வியந்து ஐவர்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். படைப்பின் ரகசியம், நாராயணனுடைய ரகசியம், ருத்ரனுடைய ரகசியம், அப்புறம் மகேஸ்வரனுடைய ரகசியம், சதாசிவத்தினுடைய ரகசியம் நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்குன்ற உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. வந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த உண்மை புரிஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் குளிக்கும் போது பத்திரமா குளிக்கணும். தண்ணியை ஊத்தும் போது எப்படி ஊத்தணும்? ஏன்னா இந்த 5 பேரும் உள்ள இருக்கிறாங்க. அப்ப தெய்வீகமா குளிக்கணும். அபிஷேகம் யாருக்கு பண்ணணும்? உங்களுக்கு தான் நீங்க பண்ணிக்கணும். ஜொக்கெடுத்து ஊத்தும் போது கங்கா, யமுனா, சரஸ்வதி வந்ததுக்கு நன்றி. அப்பா என்னடா இது வரைக்கும் நான் ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சு நான் எங்கேயே தேடி இருந்திருக்கேன். நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா? ஊத்துங்க ஜோரா தண்ணி தலைமையில. ஜோரா ஊத்துங்க.
உங்களை தவிர ஈஸ்வரன் உங்களுக்குள்ள இல்லைன்னா வெளியில ஈஸ்வரன் இல்லவே இல்லை. சத்தியமா வெளியில ஈஸ்வரன் எழுதிக்குங்க. நம்மில் ஈஸ்வரன் இல்லை என்றால் வெளியில ஈஸ்வரன் இல்லவே இல்லை. அவன் எழுந்து போயிட்டான்னா போனோம் பாடி சங்க ஊதுக்கு ஆள் அனுப்புங்கன்னு. இந்த உண்மை நீங்க புரிஞ்சுப்பீங்க. இதுக்கப்புறம் உடம்ப கொண்டாடுங்க, பிரம்மாவை கொண்டாடுங்க, நாராயணனை கொண்டாடுங்க, ருத்ரனை கொண்டாடுங்க, வேதம் பார்க்காதீங்க. உங்களை நீங்க மதிக்க ஆரம்பிச்சுன்னா எவ்வுயிரும் தம்முயிர் போல்ன்ற அறிவு வரும். அப்பதான் உன் ஆணவம் ஜாதி கர்வம் போகும். உள்ள ஊருக்கும் பெருங்காய டப்பா மாதிரி இருக்கும். அது பெருங்காயமே போயிட்டாலும் பெருங்காய டப்பால்னா அந்த இந்த போவாது. நாங்க எல்லாம் யார் தெரியுமா? பிசி என்னுவான், அப்புறம் ஏசி என்னுவான், அப்புறம் ஓசி என்னுவான். எந்த சியும் கிடையாது. சிவபெருமானுக்கு என்ன கிடையாது? குலம் கிடையாது, கோத்திரம் கிடையாது. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களார் நலமிலன் நாள்தோறும் நல்குவானல் குலமில ராகிலும் குலத்திற்கு ஏற்பதோர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாயவே. ரட்சிக்க மட்டும்தான் தெரியும். பாழா போன ஆணவத்தால என்ன பண்ணாதீங்க, பிரிஞ்சு போயிடாதீங்க. பாழா போன மனசால பிரிஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா நம்ம பிரிச்சு சின்ன பண்ணமாக்கிடாது, சின்ன பண்ணமாக்கிடும். சரியா? சரி, இதுகாரம் பொறுமையாக கேட்டு செவிமடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி வாழ்த்து கூறி நிறைவு செய்யும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலம் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவிலை கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கன்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை. ஆறுமுகம் என்ன தெரிஞ்சு போச்சா? இதான் ஆறுமுகம். ஆறிரு தடந்தோல்னா இதுதான். ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலர் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவிழிகளை மனமொழி மிகளால் வணங்கி நிகழ்ச்சி நீதி நிறைவு செய்யும் என்று கூறி விடைபெறுகிறோம். அத்துணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே நான் அறிவிச்சே, நமச்சிவாயவே நான் அவனிடத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே, நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயே நான் அறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.